பூமாரி, மிது இன்னைக்குமே வரலையா? ஏன் உன்ட்ட ஏதாவது சொன்னாளா? இல்ல அசோக், என்கிட்ட அவ ஒண்ணுமே சொல்லல. அவளுக்கு நேத்து ஃபுல்லா நாங்க போன் அடிச்சு பார்த்தோம் தெரியுமா, போனை எடுக்க கூட இல்ல. என்ன பிரச்சனைனே தெரியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகல, மிது வீட்டுக்கு போயிட்டு போவோமா? அவ வீடு தான் நமக்கு தெரியும்ல நல்லா. அப்படியா? எனக்கு டியூஷன் வேற இருக்கு பூமாரி. ப்ளீஸ் என் கூட வாயா. சரி பூமாரி, அப்ப வர்றேன். என்ன? சரி. அவளுக்கு போன் அடிச்சு பார்த்தாங்க எங்க சித்தி, ஆனா எடுக்க கூட இல்ல. ஒருவேளை அவளுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லாம இருக்குமோ? அப்படியெல்லாம் இருக்காது. சரியா, நம்ம போய் பார்த்தா தானே தெரியும். இன்னைக்கு கண்டிப்பா போவோம். என்ன இந்த கிளாஸ் ரூமுக்கு வர்றதுக்குள்ள என்ன போராட்டம்! எம்மாடியோ, நல்ல வேளை டீச்சர் கடைசில என்ன இங்க தூக்கி போட்டாங்க. இல்லனா அவ்வளவுதான், அந்த கிளாஸ்ல கடந்து நல்லா கஷ்டம்ல பட்டிருப்பேன். இது வரவே இல்ல கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து. என்னன்னு தெரியவே இல்ல பாத்தியா? ஆமா, அவ வர கிடையாது. அவெல்லாம் வரமாட்டா, புரியுதா? அவ நல்லா வீட்ல கிடக்கட்டும். எதுக்கு தீபி அப்படி சொல்லிட்டு இருக்க தேவையில்லாம? மிதுவை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க? பாத்தில இவளுக்கு என்ன கோவம் வருதுன்ட்டு. என்ன பத்தி யாராச்சும் பேசினாங்கன்னு வையா, இவளுக்கு கோவமே வராது. நல்லா சிரிச்சு காட்டுட்டே இருப்பா. அவ ஃப்ரெண்டா, பெரிய ஃப்ரெண்டு. அவளை சொன்னாலே என்ன கோவம் வருதுன்னு பாத்தில மீனு? ஆமா, நீ பேசுறதும் தப்பு தானே. பூமாரிக்கு அவ நல்ல டியர் ஃப்ரெண்டு. அவளை பத்தி பேசினா அவளுக்கு கோவம் வரதானே செய்யும். அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பூமாரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? பூமாரிய பத்தி அதே சொல்லி தந்ததே நீதான். இப்ப என்னன்னு பார்த்தா நீயே சப்போர்ட் பண்றியாக்கோ? இந்த கிளாஸுக்கு லீடர் இல்லையா? இல்ல, இனிமே தான் டீச்சர் லீடர் வைப்பாங்க. அப்படியா? இந்த பிள்ளைங்க கொயின்னு பேசிட்டே இருக்குங்க காதுல வந்து. தீபி, இந்த பக்கத்துல ஒரு குடுமி பிள்ளை இருக்குல, சரியான ஆளுதான்ப்பா. நம்ம குச்சு பேசுறோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணதா பாத்துக்கோ. யாரு அந்த ஒத்த குடுமியா? ஏய் தீபி, என்ன பிரச்சனை உனக்கு? கிளாஸ் ரூம்ல இப்படி கத்திட்டு இருக்க? நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன கூப்பிட்டியோ? என்ன ஓவரா பேசிட்டே இருக்க? நாங்க என்னனாலும் பேசுவோம், உனக்கு என்னவா? அதானே, நீயே இன்னைக்கு தான் வந்திருக்க கிளாஸுக்கு, அதுக்குள்ள ரொம்ப பண்ணிட்டு இருக்க. ஆமா, நாங்க பழைய கிளாஸ்ல இருக்கவரை இந்த மாதிரி யாருமே பேசவே மாட்டாங்க. லீடர் யாராவது முன்னாடி வந்து நின்னு நல்லா கவனிச்சிட்டு நிப்பாங்க. இங்க ஒரே கொச்சன்னு பேசிட்டே இருந்தா நான் சொல்லதான் செய்வேன். அப்படியா? அப்ப நீ பழைய கிளாஸ்க்கே போய்க்கோயா? மீனு, இவ பழைய கிளாஸ் தான் ரொம்ப விரும்புறா போலயே. பேசாம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அங்க விட்டுட்டு வந்துருவோமா இவள? நமக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை, அவளே போய்க்கிடுவா. நீ கிளம்பு, காத்து வரட்டும். சீ, இந்த பிள்ளைங்க எப்படி எல்லாம் பேசுறாங்கம்மா. இனி இந்த பிள்ளைங்க கூட எந்த பேச்சும் நான் வச்சுக்கிடவே மாட்டேன். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை தானே தீபி. மீனு, கூட ஒரு அணைய சேர்த்து கொண்டு பக்கத்து கிளாஸ்ல போட்டு வரணும் போல இருக்கு தெரியுமா எனக்கு. அப்படியா? அது யாரு? அதான் என் கிட்ட இருக்கல்ல பூமாரி, அவளதான். பூமாரியா சொல்றேன்? அவ பாவமே, சும்மா இரு சரியா? நல்லா தான் நீ சப்போர்ட் பண்ற, சரியா உள்ள ஆளுதான் நீ. பூமாரி கொஞ்சம் நல்ல பிள்ளை தான் தெரியுமா? அப்படியா? சரி, அப்ப நீ நல்லா சப்போர்ட் பண்ணிக்கோ. என்ன என்கிட்ட வந்து சொல்லாத ஒன்னொன்னா. அது சரி, இந்த கிளாஸ் 11th வந்தோன கலட்டி விட்ட மாதிரிலாம் ஆட்டம் போட்டு கிடக்குது. டீச்சர் வரல இன்னும் இந்த கிளாஸ்க்கு? ஐயோ டீச்சர். டீச்சர் இன்னுமே வரல எங்க கிளாஸ்க்கு. டீச்சர் வரலனா ஆட்டம் போட சொல்லிருக்கா? சவுண்ட் பக்கத்து கிளாஸ் வரை எகிறுது. நான் இந்த கிளாஸை நடத்துற வரை ஏதாவது ஒரு சவுண்ட் வெளியே வந்திருக்குமா? இந்த டீச்சர் அப்ப என்னலாம் திட்டுவாங்க, சவுண்டா பேசுறீங்க. நீ இப்ப பாரு பில்டப். அமைதியாரு, நம்ம பேட்ச் அந்த டீச்சர் காதுல விழுந்துச்சுன்னு வையா, ரெண்டு பேருக்கும் மண்டையோட கொட்டி விட்டுருவாங்க. உங்கள தானே கேக்கா? என்ன 11th வந்திருக்கீங்கன்னு வால் ஏதாவது முளைச்சிருக்கா என்ன? திரும்பங்க பாப்போம். சாரி டீச்சர். டீச்சர் சாரி. சாரி எல்லாம் யாரு கேப்பா? பூரி சாரின்ட்டு. டீச்சர், இந்த கிளாஸ்ல ஓவரா சவுண்ட் வந்துட்டே இருக்கு டீச்சர். நான் புதுசா தான் இந்த கிளாஸ்ல இருக்கேன் பாத்துக்கோங்க. நான் முன்னாடி வேற கிளாஸ்ல இருந்த பிள்ளை. அந்த சி கிளாஸ்ல இருந்தியே அந்த பிள்ளை தானே நீ? ஆமா டீச்சர், என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆனா நீங்க எனக்கு பாடம் எடுத்ததே கிடையாது. அதெல்லாம் தெரியும் டீச்சர். எங்க கிளாஸ்ல நான் தான் லீடரா இருந்தேன். நல்ல படிப்பனா, அதனால என்ன லீடரா வச்சிருந்தாங்க. இந்த கிளாஸுக்கு பூமாரி தான் லீடரா இருந்தா தெரியுமா? அந்த பிள்ளையே எல்லாரோட சேர்ந்து பேசிட்டு தான் இருக்கு. அதங்க லீடரா இருந்திருக்க போது. என்ன லீடர் இருந்தா தான் அமைதியா இருப்பீங்களோ? இல்லனா சைலண்டா இருக்க முடியாது உங்களால? டீச்சர், இனி அமைதியா இருக்கும் டீச்சர், நீங்க கோவப்படாதீங்க சரியா? இனிமே நாங்க யாருமே பேசவே மாட்டோம். வாயில கை வச்சிட்டு அமைதியா உட்கார்ந்திருக்கோம் டீச்சர். யாரு நீங்க தானே? அமைதியா இருந்த லட்சணம் வெளிய வர கேக்குதா? எப்ப பார்த்தாலும் பேச்சுதாமா. ஒரு நேரமாச்சும் புக் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரவே செய்யாது போல இதுகளுக்கு. அப்படி என்னதான் கதை பேசுங்களோ தெரியல. 11th வந்தாச்சு, கொஞ்சம் பொறுப்பு வேணுமென்ட்டு இல்ல. எப்ப பார்த்தா
மாதிரி பேசுறது. டீச்சர், இந்த கிளாஸுக்கு லீடர் இல்லைன்னு போய் தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க டீச்சர். ஒரு லீடர் நீங்க வச்சீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் பேசாம இருக்குங்க. நான் அழகா கவனிப்பேன் டீச்சர். எனக்கு போன தடவை எங்க டீச்சர் ஒரு பெண்ணெல்லாம் பரிசா கொடுத்தாங்க. நான் சூப்பரா லீடரா இருந்தேன்ட்டு தெரியுமா? அப்படியா? ஆமா டீச்சர், எங்க டீச்சர் கிட்ட வேணா நீங்க கேட்டு பாருங்களா. எங்களுக்கு பெண்ணெல்லாம் பரிசா கொடுத்தாங்க. நானே லீடரா இருக்கட்டுமா? நான் எல்லா பிள்ளைங்களும் அமைதியா பாத்துக்கிடுவேன். இங்க இரு, அமைதியா இரு. உங்களுக்கு முன்னாடி உள்ள ஆட்கள்லாம் நாங்களும் இருக்கோம். நாங்களே இன்னும் லீடரா இருக்கல. வந்துட்டா பெரிய இவ மாதிரி புது வகுப்புல இருந்து. அதானே, நாங்களே இன்னுமே லீடரா இருக்கல. அதுக்குள்ளேவா? அதுக்கு ஒழுங்கா படிச்சு மார்க் எடுத்துக்கணும். அதெங்க இருக்கு உங்க ரெண்டு பேர்கிட்ட? ஐயோ, டீச்சர் காதுல விழுந்துட்டு போலையா? அமைதியா ஒரு தேவலமா வாய் கொடுத்து புண்ணு வாங்காத. என்ன தீபி, மூச்சு காணோம்? எவ்வளவு அடம் பிடிச்சு அம்மாவேலா ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப் வந்திருக்கோங்கிறது மறந்து போச்சோ உனக்கு? திமிரு பேச்சு தெரியுது இப்போ. ஐயோ டீச்சர், எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாங்க. மீனா அந்த புது பிள்ளை முன்னாடி எனக்கு அவமானமா இருக்கு. கவலைப்படாத. என்ன மீனோ, நீயும் அதே கேட்டகரி தானே? இல்ல டீச்சர், இனி நாங்க நல்லா படிப்போம். அது சரி, எப்ப படிச்சு எப்ப மார்க் வர போதோ யாரு கண்டா. சரி, உன் பேர் என்னம்மா? டீச்சர், என் பேரா? என் பேரு சுஜி. சுஜியா? சரி, முன்னாடி வா. நீ தானே போன வருஷம் லீடரா இருந்த. இந்த வருஷம் கிளாஸ்க்கு நீயே லீடரா இரு சரியா? முன்னாடி வந்து கவனி, யாரெல்லாம் பேசுறாங்க அப்படின்னுட்டு கவனிச்சு என்கிட்ட நேம் எழுதி வந்துட்டா. அப்புறம் இருக்கு புது கம்பு. இன்னைக்கு தான் நல்லா தீட்டி வச்சிருக்கேன். யாரு முதுக்கு வரப்போதுன்னு தெரியல. ஐயோ பாவம் பூமாரி, எப்ப பார்த்தாலும் லீடரா இருப்பா. இன்னைக்கு வச்சாங்க பாரு ஆப்பு. ரொம்ப பேசாத என்ன? எனக்கு லீடரா இருக்கணும்னு ஒன்னும் ஆசை கிடையாது. ரொம்ப ஓவரா பேசணும்னு வச்சுக்கோங்க, டீச்சர்ட்ட வேணா சொல்லிடுவேன் பாத்துக்கோ. பூமாரி, அவ கிடக்கா, நீ ஒன்றும் பேசாத. என்ன பேசாம இரு. நம்ம புது டீச்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கிடலாம். அந்த பிள்ளை என்ன லீடரா இருக்க? நீ தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட், நீ தான் இருக்கணும். இல்ல அசோக், எனக்கு லீடரா இருக்கணும்னு ஒன்னும் ஆசை கிடையாது. யாருனாலும் இருக்கட்டும், எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. டீச்சர், கிளாஸை ஒழுங்கா பார்த்துக்கிடணும் புரியுதா? நான் பக்கத்துல தான் இருப்பேன். யாராவது பேசினாங்க உடனே பிடிச்சி இழுத்துட்டு வா, புரியுதா? கண்டிப்பா டீச்சர், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செய்வேன் பாத்துக்கோங்க. நான் அழகு போல கவனிப்பேன். நீங்களே நாளைக்கு எனக்கு நீங்க ஒரு பேனா கிஃப்ட் பண்ணுவீங்க. நீங்க வேணா பாருங்களா? என்ன தீபி, 32 பல்லு வெளியே தெரியுது. 2 பல்லு தேவையில்லையோ உனக்கு? டீச்சர் சாரி. சும்மா பேசிக்கிட்டு அமைதியா இருந்துரு சொல்லிட்டேன். டீச்சர் நீங்க போங்க டீச்சர், நான் பாத்துக்கிடுறேன் கிளாஸ. இதே சைலண்ட் தான் டீச்சர் வர வர இருக்கணும். புரிஞ்சுதா? புரியல, புரியவே இல்ல தெரியுமா? ஆமா ஆமா, நீ சொல்றது எதுவும் எங்களுக்கு புரியாது. பேசாம வந்து இடத்துல உட்காரு சரியா? ஓஹோ, அவ்வளோ திமிரோ? தீபி பூமாரி 2 பேர் பேரையும் எழுத போறேன். பூமாரியா? அது இவ பேர்லோ? அப்போ உன் பேர் என்ன பேரு? ஓஹோ, லீடரை நக்கல் பண்றியோ? சரி சரி இரு, உங்க 2 பேர் பேரையும் எழுதி வச்சு இன்னைக்கு என்ன செய்யறேன்னு பாரு. இங்க பாரு, இன்னைக்கு தான் புதுசா எங்க ஸ்கூலுக்கு வந்திருக்க. ரொம்ப பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அந்த தொங்கிட்டு இருக்குல்ல குதிரைவாலு, ஒட்ட கட் பண்ணிடுவேன். ஓஹோ, மிரட்டறியோ? அது சரி, உன் பேரை நல்லா இண்டு போட்டு எழுதி வைப்போம். எழுதி எழுதி, நீ தான் தைரியமான ஆளாச்சே. வீட்டுக்கு போவேல உன் சைக்கிள்ல என்ன ஆகுதுன்னு பாரு. இந்த மிரட்டலுக்கு உனக்கு கூட ஒரு இண்டு. நீ இண்டா போடு, எனக்கு என்ன பிரச்சனை? இண்டு போட்டுட்டே போ. என்ன கூட 2 இண்டு போட்டுக்கோ. உன் பேர் என்ன சொன்ன? சுஜி. சுஜி தானே உன் பேரு? சுஜி, கூட 2 இண்டு போட்டுக்கோ. என் பேரை நான் 4 தடவை கூப்பிட்டீல, 4 இண்டு எக்ஸ்ட்ரா. எம்மாடியோ, இவ சரியான ஆளா இருப்பா போலயா? அதானே, நம்ம கிட்ட ரொம்ப வம்பு வச்சிருக்கா. போவேல இவ சைக்கிள பஞ்சர் பண்ணி விடாம நான் அகல மாட்டேன் பாரு. பேசாம அமைதியா இருந்தா இதெல்லாம் தேவையா? மாய வச்சுக்கிட்டு சும்மா பேசி தேவையில்லாம